ஹாய் ஆர்மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே குக் விஎல்எஃப்எஃப். ஆர்மீஸ், யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். டே குக் ஒன் ஷார்ட் நேம் ரொமான்டிக் நைட் ஃபார் மைண்ட். ஸ்டார்டிங் சீனில் நம்ம வி ரொம்பவே சேடாக இருக்கார். ரீசன் என்னென்னா, அவரோட ஃபர்ஸ்ட் லவ்வும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அவங்க கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப்பும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்போதைக்கு திடீர்னு ஃபோன் அப்படியே பார்த்துட்ருக்காரு. அப்போ நம்ம வியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீக்கு, ஏன்டா இப்படியே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏவி, நான் இன்டர்நேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கேன், உனக்கு வேணுமா, நீயும் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம வீக்கு யாருமே இல்லையே, சரி சும்மா எங்கேயாவது மெசேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு. தென் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த குரூப்லேருந்து ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த குரூப்புக்குன்னு ஒரு அட்மின் இருப்பாங்கல்ல, அவங்க நிக்நேம் பன்னின்னு போட்டு சேவ் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம வீக்கு போய் பேசணும்னு தோணுது. பட் இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாமல் நம்மளே பேசணும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. நம்ம வீ போனதுக்கப்புறம் வீக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. பட் எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம வீ லிமிட்டாக தான் இருக்காரு. இப்படி கொஞ்ச நாள் போகுது. பன்னின் நிக்நேம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அந்த பையன் வந்துட்டு இன்னொரு பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அவனும் பேசிகிட்டு இருக்கான். இவனுங்க என்ன தான் பேசுகிறானுங்கன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீயும் பார்த்துட்ருக்காரு. அவங்க என்னன்னா, அந்த இன்னொரு பையனுக்கு வந்துட்டு ஒரு ஆக்டர் ரொம்ப பிடிக்கும் போல், ஐடல்னே வச்சுக்கோங்களேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரு கூட நான் சேரணும்னு ஆசையாக இருக்குது, அவரை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு இந்த பன்னியும் சரிவா நானே மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இவன் என்ன இப்படி இருக்கான், அந்த கேரக்டர் உண்மையாலுமே இதில் இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு போய் மேரேஜ் பண்ணுறாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. உனக்கு பிடிச்ச ஆக்ட்ரஸை நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணி சொல்கிறாரு. அடைச்ச என்ன குரூப்டா இது, இதில் இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு லெஃப்ட் ஆகிடுறாரு. பட் இருந்தாலும் நம்ம வீக்கு அந்த பண்ணி மேலே கொஞ்சம் கோவம் இருக்குது. ஏன்னா அந்த ஆக்ட்ரஸ் தான் நம்ம வீக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதுங்க என்ன தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுதுங்க, இந்த குரூப்பில் இனிமேல் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெஃப்ட் ஆகிடுறாரு. தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. வீக்கு ரொம்பவே போர் அடிக்குது. அப்போது இன்னொரு குரூப்லேருந்து இன்வைட் வருது. அதில் இந்த பிஎல் ட்ராமாஸ்னே வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒரு குரூப்பு. பிரைட்வின், அந்த பிரைட்வின் 2 பேருக்கும் ஒரு குரூப் இருக்குது. அதில் வியும் ஆட் ஆகிக்கிறாரு. ஜஸ்ட்டு அதை அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுலேயும் அந்த பன்னி இருக்கான். அந்த பன்னி நிக்நேம் போட்டிருக்கான்ல, அந்த பையன் இருக்கான். இதை பார்த்தோன்னே வீக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் எங்கே போனாலும் நம்ம லைஃப்லேயே வரானேன்னு சொல்லிட்டு, இல்லை இவங்கிட்ட பேச்சு வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. பட் இருந்தாலும் வீக்கு ஆர்வம் தாங்க முடியல. நம்ம போய் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறாரு. அந்த பன்னி இருக்கான்ல, அவனும் மெசேஜ் பண்ணுறான். அப்போது உங்கள் நேம் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ ஆகிக்கிறாங்க 2 பேரும். அப்போது உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னோட நேம் ஜங்குக் அப்படின்றாரு. வீக்கு அதை கேட்டோடனே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. உனக்கு பிடிச்ச பிஎல் கப்பல் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. எனக்கு பிரைட்வின் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அதில் யாரும் கேட்கும்போது எனக்கு பிரைட் தான் பிடிக்கும் அப்படின்றாரு. எனக்கும் பிரைட் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியும் சொல்கிறாரு, ஜேகேவும் சொல்கிறாங்க. தென் 2 பேரும் ஒருத்தரோடையும் சேவ் பண்ணிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, நீ என்னோடய ஸ்டேட்டஸை பாரு, நான் உன்னோட ஸ்டேட்டஸை பார்க்குறேன் அப்படின்றாரு. ஸ்டேட்டஸா வீக்கு புரியல. அது நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தான் சொன்னேன் அப்படின்றாரு. அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. தென் இப்படியே போகுது. நம்ம வீக்கு அடுத்து பேசவே என்ன பேசுறதுனே தெரில. அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஜேகேவே ஸ்ட்ரைட்டாக ஹாய் டியர் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறாங்க. என்ன, நான் ஸ்டார்டிங்கில் இவனை ப்ரோன்னு கூப்பிட்டா இப்போ இவனை டியர்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. அவரும் ஹாய்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாரு. இப்படி உங்கள் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஜேகே வீக்கு ஹார்ட்டாக ஒரு பிக் அமுச்சு விட்டுறாரு. இது பார்த்தோன்னே வீக்கு மறுபடியும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் இப்படிலாம் பிக் அமுச்சு விடுறானேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சமாளிப்போன்னு சொல்லிட்டு நார்மலாக அமுச்சு விட்டுறாரு. இப்படியே உங்கள் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. வீக்கு பிடிச்ச மாதிரியே அவரோட கசின் பிரதர் ஒருத்தருக்கும் பிரைட்வின்னா ரொம்பவே பிடிக்கும். அவர்கிட்ட நீ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களும் ஓகேன்னு சொல்கிறாங்க. தென் இதை போய் ஜேகே கிட்ட நம்ம சொல்கிறாரு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கும் பிரைட்வின்னா ரொம்ப பிடிக்கும், அவனையும் இந்த குரூப்பில் ஆட் பண்ணி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம ஜேகேவும் ஆட் பண்ணி விட்டு, என்ன உன் ஃப்ரெண்டு இன்னும் குரூப்பில் மெசேஜ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு தெரிஞ்சவன் தூங்க போயிருப்பான், அதான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சார் ஜேகே, நான் உன்கிட்ட ஒரு கொஷின் கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஜேகேவும் ஓன்னு சொல்கிறாங்க. உனக்கு யாராவது பெஸ்டி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பெஸ்டியா? இருந்தாங்க.
பட் அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க, இனிமேல் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுற மாதிரி மூஞ்சி போட்டு விடுறாரு. இதை பார்த்தோன்னே விக்கி கஷ்டமாக இருக்குது. என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம், அவன் என் கூட ரொம்பவே க்ளோஸாக இருந்தான். நாங்கள் 2 பேரும் பிரைட் வின் மாதிரி. எனக்கு பிரைட்டை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கு வின்னு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக இருந்தோம். பட் அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. இதை பார்த்த உடனே நம்ம வீக் ஒரு மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் அனுப்பிச்சி விட்டுறாரு. இதை பார்த்துட்டு ஜேகேவும் அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஜேகே வீக்கிட்ட, உனக்கு அப்போ நான் இனிமேல் வின்னோட ஸ்டிக்கர்ஸ்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்றாரு. ஏன் அப்படி சொல்கிற? ஏன்னா உனக்கு தான் பிரைட்னா நீ, அவன் தான் உன்னோட வின்னு சொன்னல, ஸோ இனி நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிற? எனக்கு பிரைட் வின்ங்கிறது இல்லை பார்ட்னர், ஓகேவா அப்படின்றாரு. நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓ, அப்போது நீ அவங்க கூட பேச போகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீ என்ன சொல்கிற? அவன் என்னோட எக்ஸு, அவனுக்கும் எனக்கும் ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டோடனே நம்ம வீக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. திருப்பி திருப்பி நம்ம ஜேகேவை மீன் பண்ணுற மாதிரியே கேட்டுட்ருக்காரு. இன்னும் அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் இருக்கா, அதான் அந்த பெஸ்டிங்கிற பாண்டிங் இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியே கேட்டுட்ருக்காரு. இதை நம்ம ஜேகே புரிஞ்சுக்கிட்டு, உனக்கு என் கூட பெஸ்டியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படியே முழிக்கிறாரு. என்னடா இவங்க என் மனசுக்குள்ளே இருக்கிறத அப்படியே கேட்டுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜேகே உனக்கு தான் ஆல்ரெடி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் தான் சொன்னல, அவன் என்னோட எக்ஸ், எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், எனக்கும் உன் கூட பெஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூன்னு சொல்கிறாரு. நம்ம ஜேகேக்கும் ஆக்சுவலி கூட கான்வர்சேஷன் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஸோ அவரும் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜேகே ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, யூனிவர்சிட்டி போகிறனால நான் நைட்டு அந்த மாதிரி டைமில் தான் மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதனாலவே நம்ம நைட்டு 11 வரைக்கும் முழிச்சிட்ருக்காங்க. பட் நம்ம ஜேகே வந்த உடனே குட் நைட்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. வீக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்னடா இவன் இப்படி டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே ஆனதுக்கப்புறம், நான் இது வரைக்கும் 11 வரைக்கும்லாம் முழிச்சதே கிடையாது. ஆனால் நான் உனக்காக வெயிட் பண்ணேன், நீ ஏன் போயிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹோவி தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு மை ஹார்ட்னு போட்டு ஹார்ட் இமோஜி அமுச்சு விடுறாரு. இப்படியும் உங்களுக்குள்ள கான்வர்சேஷன்லாம் முடிஞ்சு ஒரு நாள் 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் ஒருத்தர் பிடிச்சிருக்குமே, ஸோ அன்னைக்கு மீட் பண்ணலாம் இன்னைக்கு நைட் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு நைட் ஆகிடுச்சு. அன்னைக்குன்னு பார்த்த சமயம் மழை வருது. ஐயையோ, என்னடா இன்னைக்கு இப்படி மழை வருதுன்னு சொல்லிட்டு அங்கிட்ட ஒரு டெலிஃபோன் பூத் மாதிரி இருக்குது, அந்த சைடு நின்றுட்டுருக்காரு. ஜேகேவும் அந்த சைடு, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் வந்துட்டேன், நீ எங்கே இருக்க? நான் அந்த டெலிஃபோன் பூத் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்றாரு. அப்போது நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அதே டெலிஃபோன் பூத்துக்கு உள்ளே தான் நம்ம ஜேகே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இதை பார்த்தோன்னே வீக்கு ஆர்வம் தாங்க முடியல. நம்ம இவ்வளோ நாளாக ஃபேஸு கூட பார்த்தது கிடையாது, ஃபஸ்ட் டைம் இவனை பார்க்க போகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஆர்வமாக போகிறாரு. போய் பார்த்தாங்க ஜேகே, அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல. போனோடனே ஹக் பண்ணிக்கிறாரு. கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாரு. என்னாச்சு, நீ ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்குறாரு. ஏன், நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகேக்கும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவரும் தானே ரொம்பவே லைக் பண்ணியிருப்பார். அப்போ பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே மழை பெய்யுது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. டக்குன்னு நம்ம ஜேகே பிடிச்சி, எங்கே போகிற? இவ்வளோ நாள் ஆச்சுல நம்ம வெயிட் பண்ண, அதுக்குள்ளே ஏன் போகணுன்னு நினைக்கிற அப்படின்றாரு. நம்ம இந்த இடத்துல எப்படி நிற்க முடியும், யாராவது வருவாங்கல்ல அப்படின்றாரு. இல்லை, யாரும் வரமாட்டாங்க, ஏன்னா அந்த டெலிஃபோன் பூத் ஒர்க் ஆகாது அப்படின்றாரு. உனக்கு எப்படி தெரியும்? நான் சும்மா இங்கே வந்து நின்னல, உனக்காக வெயிட் பண்ணல, அப்போ இதை பார்த்தேன் அப்படின்றாரு. அப்போது இங்கே யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் போதே யாரோ ஒருத்தர் வந்து டோரை நாக் பண்ணுறாங்க. இந்த டெலிஃபோன் பூத் ஒர்க் ஆகலை, நாங்கள் மழைக்காக இங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்றாங்க. அங்கே இருக்கவங்க பார்த்தோன்னே, ஓ இவங்க 2 பேரும் கப்பல் ஆட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. தென் நான் வெளியே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் முடியாது, நான் உன்னை விட்டுருவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பிடிச்சி மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணி தெரியுமா அப்படின்றாரு. நானும் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி கீழே வராரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதோ இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன், நான் உனக்கு இப்படி பண்ணுறது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜேகே எதுவுமே சொல்லாமல் கண்ணை முடிக்கிறாரு. நம்ம ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீ பிடிக்கிறது எனக்கு வலிக்குது அப்படின்றாரு. அப்போ தான் ஜேகே ரியலைஸ் பண்ணுறாரு. ஓ, நான் ஷர்ட்டை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு.
நம்ம ஜேகேவோட அந்த நகத்தோட கீரல் நம்ம வியோட கையில் இருக்குது, எனக்கு வலிக்குது அப்படின்றாரு. என்னை மன்னிச்சிருவி அப்படின்றாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. ஜேகேவால் ஒரு மாதிரி இருக்கு, அதோட முடியல. தென் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீ இப்படியே ஹக் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நான் எப்படி உன்னை கிஸ் பண்ணுவேன் அப்படின்றாரு. இதோ இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வி எப்படி டக்குன்னு பிடிச்சி முன்னாடி இழுத்து வச்சு அவர் பண்ணுறாரு. நீ எவ்வளோ ரொமான்டிக்கான பர்சனாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு வி சொல்கிறாங்க. நான் கூட தான் நினச்சி பார்க்கல, நீ என்னோட பெஸ்டின் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. நான் உன்னோட பெஸ்டி மட்டும்தானா அப்படின்னு கேட்குறாரு. நீ வந்து ஆமாம் என் பெஸ்டி மட்டும்தான் அப்படின்றாரு. நம்ம வீக்கும் மனசே உடஞ்சி போயிடுது. என்னடா இவன் இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டு திடீர்னு பெஸ்டின்னு சொல்கிறானேன்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கெல்லாம் பேர் என்ன, பேரும் பெஸ்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஆனால் நான் உன்கிட்ட அந்த அர்த்தத்தில் பழகலை அப்படின்னு வி சொல்கிறாரு. நீ நினைக்கிற மாதிரி அர்த்தத்தில் நான் உன் கூட பழகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. வீக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் இப்படி பேசுகிறான் இப்படிலாம் இருந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி போகிறாரு. ஏன் அதுக்குள்ளே போகிற அப்படின்றாரு. நீ உண்மையாலுமே நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்றாரு. என்னது லவ்வா, நான் உன்கிட்ட அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்றாங்க. இல்லை நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு அன்றைக்கி மெசேஜில் கூட சொன்னேனே, அது நான் நார்மல் அப்படி எல்லோரும் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி லவ்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றாரு. அப்போ நீ பெஸ்டியாக தான் என் கூட இருந்தியா, என் லைஃப் பார்ட்னராக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஒரு பெஸ்டி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள என்னால் மறக்க முடியலை அப்படின்றாரு. அப்போது நான் தான் சொன்னேன் நீ எனக்கு பெஸ்டி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போகிறாரு. வீக்கு செம்மையாக இரிட்டேட் ஆகுது. இவன் எனக்கு இப்படி இருக்கான், நான் இவனை வேறு எதுவும் நினச்சா இவன் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு அவரால் முடியல. வெளியே உட்காந்துட்டு அந்த மழை தண்ணியிலே நனைஞ்சிக்கிட்டு அழுதுட்ருக்காரு. ஜேகே திரும்பி கூட பார்க்காம போகிறாங்க. இப்படி திரும்பி பார்ப்பாங்களான்னு சொல்லிட்டு இப்படி பார்க்குறாரு. கொஞ்சம் கூட திரும்பி பார்க்கலாம், அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவன் ஏன் இப்படி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுட்ருக்காரு. தென் அழுதுகிட்டே அப்படியே படுத்திருக்காரு, அந்த இடத்துலையே படுத்துடுறாரு. அப்போது வியோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. மொபைல் வேறு உள்ளே இல்லை, அந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ளேருந்து அடிக்குது. போய் எடுப்போன்னு சொல்லிட்டு வி எடுக்க போகிறாரு. அட்டன் பண்ண உடனே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணிவிட்டு அந்த பையனும் வந்துடுறான். வியை தொட்டு பார்க்குறாங்க. விக்கு பயங்கரமாக ஃபீவர் அடிக்குது. என்னாச்சு இவன் இப்படி வந்து இங்கே விழுந்து கிடக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. வி கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டாரு. நம்ம ஜேகே மெசேஜ் பண்ணி பார்க்குறாங்க. நீ நார்மலாக இருக்கியா, வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்த ஒரு ரிப்ளையும் வரல. நம்ம ஜேகே பாட்டுக்கு விட்டுறாரு. இந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு வியோட ஃப்ரெண்டு தான் பார்க்குறாங்க. என்ன இப்படி மெசேஜ் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நம்ம ஜேகே லாஸ்ட்டாக அந்த இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருப்பாங்கல்ல. இதை பார்த்துட்டு இவன் வேலை தானா, இவனை பார்க்க தான் இவன் அங்கே போனானா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. பட் நம்ம ஜேகே கால் அட்டன் பண்ண மாட்டாங்க. நீ மெசேஜ் மட்டும் பண்ணு அப்படின்றாரு. வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உனக்காக அவன் அங்கே வந்து மயங்கி விழுந்து கிடக்குறான் மடியில், அவனை போய் பார்க்கணுன்னு கூட உனக்கு தோணலையா அப்படின்றாரு. என்னது மயங்கி விழுந்துட்டானா, ஆனால் நான் அவன்கிட்ட அப்பயே போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், ஆனால் அவன் திருப்பி வந்திருக்கணுமே, அவன் அப்படியே மலையில் விழுந்து கிடந்தான், நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்றாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க. எனக்கு தெரியாது, எல்லாம் ஒன்றால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஐயோ இவன் உண்மையாலுமே அப்போ என்ன லவ் பண்ணியிருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. அவனை பார்க்க போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகேக்கு வேறு தெரியாது எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, வியோட வீடு கூட தெரியாது. ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. பட் வியோட ஃப்ரெண்டு எடுக்க விட மாட்டாரு. வி ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவன் ஃபோனை அங்கேயே மழையிலே நனைஞ்சு ப்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம விக்கு வர ஜேகேவோட நம்பரும் தெரியாது. அந்த ஃபோனை அப்படியே நம்ம வியோட ஃப்ரெண்டு தான் மெமரி கார்டெல்லாம் எடுத்து விட்டு ஃபோனை அப்படியே தூக்கி போட்டுருப்பார். நம்மளோட ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வீக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. என்னடா ஃபோனும் போயிடுச்சு, எனக்கு அவனோட நம்பர் கூட தெரியாது. இரு, அந்த குரூப் தான் அவன்கிட்ட இருக்குல்ல, எனக்கு அந்த குரூப்பை சென்ட் பண்ணிவிடு, நான் தான் அன்னைக்கே லெஃப்ட் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்கிற, அப்போது என்னால் இனிமேல் அவன் கூட பேச முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வேணா அந்த நம்பரை திருப்பி கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்க கூட முடியல, அவரால் எந்திரிக்க கூட முடியல. அப்போயும் எழுந்து எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மொபைல் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எதுக்கு போகிறேன், என்னோட அந்த பழைய நம்பரை வாங்க தான் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நீ போகக்கூடாது, இங்கேருந்து ரெஸ்ட் எடு அப்படின்றாரு. வெளியே மழை பெஞ்சிட்ருக்கு.
அப்போது நம்ம ஜேகேக்கு ஒரு ஐடியா வருது. அந்த டெலிஃபோன் பூத் பக்கத்தில் தான் எப்படியும் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அங்கே எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஜேகேவும் கிளம்பி போய் பார்க்குறாரு. பட் பக்கத்தில் எந்த ஹாஸ்பிட்டலையும் இல்லை. அப்போ அவன் எங்கே தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா நம்ம ஒரு ஃபோன் கடைக்கு முன்னாடி போகலாமா வேணாமான்னு யோசிச்சு நிற்கிறாரு. போயிட்டு ஜேகே ஹக் பண்ணுறாரு. என்னான்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்தா ஜேகே. வீக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. அந்த மலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது ஜேகே திரும்பி பார்ப்பாரா மாட்டானான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பார்ல, அந்த சீன் தான் ஞாபகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. அதனாலவே வீக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது. ஜேகே வந்துட்டு வீயை பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன், நான் உன்னை விட்டு போனது ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டும் வராங்க. நீ இங்கேயும் வந்துட்டியாடா, உன்னால தான் இவனுக்கு இப்படி ஆச்சு, இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒழுங்காக கிளம்பு அப்படின்றாரு. நான் இவனுக்கு கால் பண்ணேன், ஃபோன் நீ ஏன் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இங்கே பாரு, உன்னால தான் அவனுக்கு இப்படி ஆச்சு, நான் உங்களோட சேட்டை படிச்சுட்டேன், நீ அவனை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கீங்க, 2 பேரும் மீட் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் நீ போயிட்ட, அவன் ஏன் அப்படி மயங்கி விழுந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே லைட்டாக நம்ம கண்ணை முழிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே எழுந்து உட்கார்றாரு. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு, பட் ஆனால் அவனுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. ஓ, அப்போ நீ அவனை வேணான்னு சொல்லிட்ட, அப்புறம் எதுக்கு நீ அவன் கூட பெஸ்ட்டின்னு சொல்லிட்டு பழகுன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது, நான் ஜஸ்ட்டு பெஸ்ட்டியாக தானே பழகுனேன் அப்படின்றாரு. அந்த வார்த்தையை கேட்கவே எனக்கு பிடிக்கல, சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஆனால் அவனுக்கு என் மேலே இப்படி லவ் இருக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஆமாம், அவன் உன்னை லவ் பண்ணுறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எனக்கு திருப்பி வந்த, உனக்கு பிடிக்கலன்னா போக வேண்டியது தானே. இல்லை, அவன் என்னால் மயக்கம் போட்டு விழுந்திருக்கான். ஆமாம், உன்னால் மட்டும்தான் விழுந்தான், ஃபஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போது ஜேகே இல்லை நான் போக மாட்டேன், அவன் கூட இருந்து அவனை பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வியோட வீட்டுக்கு தான் தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனேயே படுத்திருக்காரு. ஜேகே வந்துட்டு இரு நான் உனக்கு சுடு தண்ணி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கையை பிடிச்சி இப்போ கூட நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஜேகேக்கு தான் லவ்வே பண்ணலையே, ஸோ அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்படியே மனசு உடஞ்சி அப்படியே திரும்பி படுத்துக்கிறாரு. ஜேகே டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு வந்து ஏதோ ரைஸ் மாதிரி வச்சுருக்காரு, அதை கொடுக்குறாரு. எனக்கு வேணாம் அப்படின்றாங்க. இங்கே பாரு, உனக்கு என் மேலே லவ் இருக்குது தெரியுது, ஆனால் எனக்கு உன் மேலே லவ் இல்லைல்ல, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ, கொஞ்சமாவது சாப்பிடு அப்படின்றாரு. ஏன்னா எனக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் இருந்தாங்க, நானும் அவங்க வீட்டு போகும்போது இப்படி தான் இருந்தேன். ஆமாம், ஆனால் நீ எப்படி இருந்த, என்னால் அப்படி இருக்க முடில, ஏன்னா உனக்கு எப்படின்னு தெரியாது, எனக்கு நீ தான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ இப்படி சொல்லி சொல்லி என்னை இதுக்கு முன்னாடி கஷ்டப்படுத்துகிற, நான் இங்கேருந்து கிளம்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ப்ளீஸ் என் கூடவே இறேன் அப்படின்றாங்க. இல்லை என்னால் முடியாது, நீ திருப்பி திருப்பி இப்படி சொல்லும்போது எனக்கு உன்னை விட்டு போகணுன்னு தான் தோணுது, அட்லீஸ்ட் நீ எனக்காக சாப்பிடு அப்படின்றாரு. எனக்காக அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே சாப்பிட்றாரு. ஜேகேக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது, பட் இருந்தாலும் அவர் தான் லவ் பண்ணலல்ல, ஸோ அதனால் சரி நீ சாப்பிட்டு டேப்லெட் போட்டு தூங்கு அப்படின்றாங்க. நீ இங்கேருந்து போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை நான் போகல, உனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்றாரு. இந்த அப்படியே படுத்திருக்காரு. இவன் தான் நமக்கு உடம்பு சரியானோடனே போயிடுவானே, அப்போ நமக்கு இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கொடுக்குற ஒவ்வொரு டேப்லெட்டையும் போடாமல் பண்ணுறாரு. பட் ஆனால் அவருக்கு கொஞ்சம் நார்மல் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டே தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு மறுபடியும் அன்றைக்கி நடந்ததில்ல, அவர் ஜேகே விட்டு போகும்போது மலையில் உட்காந்து அழுதாருல, அந்த ஞாபகம் தான் வருது. ஜேகே என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. டக்குன்னு ஜேகே வந்து பார்க்குறாங்க. உனக்கு நல்லா தானே இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படி டச் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்பவே உடம்புலாம் சூடாக இருக்குது. என்னை விட்டு போகாத ஜேகே, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, எனக்கு தெரியும் உனக்கு உன்னோட பழைய பெஸ்டியை மறக்க முடியலன்னு, ஆனால் என்னால் உன்னை மறக்க முடியாது. நீ அவங்க கூட எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனால் அது எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, எனக்கு நீ வேணும், நீ மட்டும் வேணும், ப்ளீஸ் என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்றாரு. ஜேகேவால் முடியல, ஏன்னா அவருக்கு தான் அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்றாரு. நம்ம அப்படியே அழுதுகிட்டே படுத்திருக்காரு. நீ ஏன் ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற, அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பக்கத்தில் போய் படுத்திருக்காரு. அப்படியே மேலே கையை போட்டுறாரு. ஜேகேவால் எடுக்கவும் முடியல, ஏன்னா பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஜேகே ஹக் பண்ணுறாங்க. அப்புறம் பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. என்ன தான் நம்ம பழைய பெஸ்டி நம்ம கூட இருந்தாலும் நம்ம கூட அவன் என்னை ஒரு நாள் விட்டு போயிட்டான், ஆனால் இவன் என்னை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறான். நான் இவனை விட்டு போயிட்டேன்னா அப்போ அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கையை அப்படியே க்ளோஸாக ஹக் பண்ணுறாரு.
வீக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நம்ம கூட யாரோ இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே டக்குன்னு பக்கத்தில் வந்து இன்னும் நல்லா ஹக் பண்ணிட்டு, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே லைட்டாக வியோட இழுப்புலேயே கிஸ் பண்ணிவிட்டு, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படின்றாரு. தென் கிஸ் பண்ணுறாரு. அப்போ நீ உண்மையாலுமே என்னை விட்டு போக மாட்டியா? அன்னைக்கு நடந்தது என்னோட ட்ரீம் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, அன்னைக்கு நடந்தது உண்மை தான், நான் உன்னை விட்டு போனதும் உண்மை தான். ஆனால் நான் யோசிச்சு பார்த்தேன், நீ எனக்கு பெட்டர். இல்லை, நீ எனக்கு பெட்டர்னு சொல்ல முடியாது. நான் இனிமேல் உன்னை லவ் பண்ணுறேன், உன்னோட லவ்வை அவாய்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிரு அப்படின்றாரு. இதை கேட்டு, இல்லை நான் உன்னை மன்னிக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா உனக்கு இன்னொருத்தரை பிடிச்சிருக்கும் போது நான் தான் உன்னை ரொம்பவே கம்பல் பண்ணியிருக்கக்கூடாது, ஏன் தப்பு தான் அப்படின்றாரு. இல்லை, நான் தான் அவன்கிட்ட சொன்னேன் ஆல்ரெடி, அவன் என்னோட எக்ஸு, என்னோட லைஃப் அதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு, என் மேலே தப்பு இருக்குது அப்படின்றாரு. தென் 2 பேரும் ஒருத்தரை பார்த்துட்டு மாற்றி மாற்றி ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டு வந்து டோரை ஓப்பன் பண்ணுறாரு. என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்படி தான் தூங்கிட்டு இருக்கும்போது அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்து டோரை நாக் பண்ணாமல் வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கேட்படா கேட்பேன், உன்னை நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு உன்னை அங்கேருந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் போட்டு அங்கேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தல, இதுக்கு மேலேயும் கேட்ப அப்படின்றாரு. ஜேகே சொல்கிறாரு, ஆமாம் அவன் தான் உன்னை பார்த்துக்கிட்டான் அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிருடா அப்படின்றாரு. பாரு இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப், ஆனால் நீயும் தான் இருக்கியே, நான் இங்கேருந்து கோவமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. டக்குன்னு என்னை மன்னிச்சிருடா அப்படின்றாங்க. அப்போது ஃப்ரெண்டு ஓடி வந்து வியோட கன்னத்துலையும் மேலேயும் இப்படி கையை வச்சுட்டு ஃபீவர் போயிடுச்சான்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா ஃபீவர் போயிடுச்சு. இங்கே பாருடா ஜேகே, இதே மாதிரி என் ஃப்ரெண்டை பார்த்துக்கிறா, அவனுக்கு ஏதாவது ஆச்சு உன்னை அவளை தான் பார்த்துக்கோ, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்ருவேன், உன்னால தான் அவனுக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு, புரிஞ்சுதா அப்படின்றாரு. நீ என்ன ஓவராக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசுகிறாரு. ஆமாம் நீ தானே அந்த குரூப் அட்மின் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் ஒரு வேளை உனக்கு ஏதாவது பெஸ்ட்டி தேவைப்படுதோ அப்படின்னு சொல்லிட்டு நீ குரூப் அப்படி ஓப்பன் பண்ணியோ? நான் ஒன்றும் அதுக்காகலாம் ஓப்பன் பண்ணல, எங்கள் பிரைட் ஃப்ரெண்ட்காக தான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அவனுங்களை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. என்னது அவனுங்களை அடிக்கணுமா? உன்னை தான்டா ஃபஸ்ட் அடிக்கணும், நீ தானே ஃபஸ்ட்டு இப்படி நம்பரை கொடுத்து என்னை ஜாயின் பண்ணி வச்ச. ஆமாம் அதனால தான் ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இல்லை ஒன்னால தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. வியும் ஆமாம் ஒன்னால தான், நீ என் ஃப்ரெண்டாக இருக்க, நான் கொடுத்து வச்சுருக்கணும் டியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது டியரா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. இல்லை ஹனி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவுக்கு போயிடாரு. நீ அப்புறம் அவனை டியர்னு கூப்பிட்டியான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஐயோ அவன் நார்மலாக தான் என்னை கூப்பிட்டான், நீ விடு, நீ அவன் கூட இரு, அவன் உன்னை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டான், அவனுக்காக எந்த லெவலுக்கு போனால் ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்குறாரு. அப்புறம் ஏன்டா நீ இங்கே நின்றுட்டுருக்கா, எங்களுக்கு ப்ரைவசி கொடு அப்படின்றாரு. சரிப்பா நான் இங்கேருந்து போகிறேன், உங்கள் கப்பலுக்கு நடுவில் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயிடுறாரு. தென் இங்கே நம்ம வீக்கு அப்படியே நர்வஸாக இருக்குது. அப்போ நம்ம எழுந்திருக்கிறாரு. எழுந்து நடந்து போகிறாரு. ஜேகே முழிக்கிறாங்க, என்னடா இவன் பாட்டுக்கு போகிறானேன்னு சொல்லிட்டு. போயிட்டு அங்கே மிரர்கிட்ட போய் நிற்கிறாரு. ஜேகேவும் பின்னாடியே வந்து அந்த மிரர்கிட்ட நிற்கிறாரு. அப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ஜேகேக்கு அந்த காயத்தை பார்க்குறாங்க. ஜேகே கையில் நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்பார்ல அந்த காயம் அப்படி இருக்கும். இது பார்த்துட்டு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை பரவாயில்ல அப்படின்றாரு. என்னால் தானே இப்படி ஆச்சு, பரவாயில்ல உன்னால தானே இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஓகேவா? இல்லை என்னால் இப்படி ஆச்சுல்ல, உன்னால் மட்டும்தான் இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஜேகே பின்னாடியே வந்து ஹக் பண்ணுறாரு. இப்படி லைட்டாக திரும்பி பார்க்கும்போது டக்குன்னு கிஸ் பண்ணுறாரு. ஹே ஹனி ஐ மிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மீ டூ மை பேபி அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்காக சாப்பிட எடுத்து வச்சுருக்கேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. தெரியாது, பட் உனக்காக நான் எனக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணியிருக்கேன் வான்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாரு. எனக்கு இந்த 2-3 நாளாக ரொம்பவே ஃபீவராக இருந்துச்சு, கொஞ்சமாவது உனக்கு டெலிஷியஸாக சாப்பிட்ணுன்னு தோணும்ல, அதனால தான் நான் உனக்காக இதை பண்ணியிருக்கேன், பட் இது ரொம்பவே ஹெல்த்து, உனக்காக தான் பண்ணேன் அப்படின்றாரு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்காக எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணியிருக்காங்களே. ஆமாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்கணும்னு உனக்கு எப்படி தெரியும், நீ தான் என்கிட்ட சொல்லியிருக்கியே அப்படின்றாரு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி நீ எதுக்கு வெயிட் பண்ணுற, சாப்பிடு அப்படின்றாரு. தென் நம்ம எடுத்து சாப்பிட்லான்னு போடும்போது இல்லை இரு நானே உனக்காக ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஊட்டி விட்றாரு. நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் நீ எனக்கு ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊட்டி விட்றாரு.
நம்ம ஜேகேக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. விக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் அப்படியே கண்ணு கலங்கி பார்க்குறாங்க. "இப்ப நீ எதுக்கு இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க? நான் நினச்சி கூட பார்க்கல. என் பெஸ்ட்டிய விட எனக்கு பெஸ்ட்டா ஒருத்தர் கிடைப்பாங்கன்னு சொல்லிட்டு. நீ இன்னும் அப்ப அவன மறக்கலையா?" "அதை விட எனக்கு தெரியும். எப்பொழுதும் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்கல்ல, மறக்க முடியாதுல்ல" அப்படின்றாரு. "நான் ஒன்றும் அவன லவ்லாம் பண்ணல. ஜஸ்ட் பெஸ்ட்டி தான்" அப்படின்றாரு. "ஆ எனக்கு தெரியுது. அதனால தானே நீ அவன் உன்னை விட்டு போனாலும் அவன் கூட போகாம நீ ஏன் கூட வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருந்தாலும் இப்படி சொல்லும்போது ஜேகே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அவங்க பெஸ்ட்டியை நினச்சி. அது வந்து ஹேவி நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன் அவன் ஜஸ்ட்டு பெஸ்ட்டி தான், அப்புறம் என்னோட எக்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீ திரும்ப திரும்ப ஏன் எனக்கு அவனவே ஞாபகப்படுத்துகிற அப்படின்றாரு. என் மனசில் தோன்றதை உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்னா உன்கிட்ட எதையுமே என்னால் மறைக்க முடியாது அப்படின்றாரு. ஜேகே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. "நீ லைட்டாக ஸ்மைல் பண்ணாத, எப்பொழுதும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதான் எனக்கு வேணும்" அப்படின்றாரு. அப்போது நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தெம்பாவா அப்போ தான் எனக்கு போதும், அப்போ தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் ஓகேன்னு சொல்லிட்டு வீயும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. தென் நம்ம டேபை எழுந்து பார்க்கும்போது ஜேகே அந்த இடத்துல இல்லை. என்னடா இவனை ஆளை காணோமே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருக்காரு. இப்போ கரெக்டாக அவரோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. "நான் உண்மையாலுமே உனக்கு சரியாகணுங்கிறதுக்காக தான் உன் கூட இருந்தேன், என்னை மன்னிச்சிரு, நான் இன்னுமே உன்னை லவ் பண்ணலை" அப்படின்னு சொல்லிக்கிட்டு போயிருக்காரு. இதை கேட்டோன்னே வீக் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இவன் இப்படி பண்ணிட்டான், அப்போது இப்போ கூட அவன் என்னை உண்மையாலுமே லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏக்கமாக பார்த்துட்ருக்காரு. தென் இப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. நம்ம வியும் சரி ஜேகேவும் சரி சரியாகவே பேசிக்கல. 2 வருஷம் கழிச்சு நம்ம விக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்து நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. நம்ம ஜேகே தான். அதில் "நான் உன்னை மீட் பண்ணலாமா?" அப்படின்னு அமைச்சிருக்காரு. விக்கு வேணான்னா சொல்ல முடியும். எப்படா அவரை பார்ப்போன்ட்டு இருந்திருப்பாரு. சரி மீட் பண்ணலாம் அப்படின்றாரு. "எங்கே?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணாலும் அதே இடத்துல தான்" அப்படின்றாரு. "என்ன டைம்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "மார்னிங், அதான் இப்போவே" அப்படின்றாரு. நம்ம அப்போ தான் குளிச்சுட்டு இருந்திருப்பாரு. டக்கு டக்குன்னு கிளம்பி அவர் பாட்டுக்கு சாப்பிடாம கூட போகிறாரு. போயிட்டு எங்கே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தொலைவிட்டு இருக்காரு. டக்குன்னு உள்ளே இருந்து நம்ம ஜேகே இழுக்கிறாங்க. "எல்லா இடத்துலையும் தொலைவுனில, ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே மீட் பண்ணோம்? இங்கே தானே, ஏன் என்னை மீட் பண்ண வரல?" அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. அப்போ தான் நம்ம பழச யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம ஜேகே வேணான்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஆக்சுவலி விட்டு போகிறேன் அந்த மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் போட்டோம், எங்கள் வீட்டில் தேவை அவங்களுக்கு நான் படிக்கணும், உனக்கு நான் உன் கூட இருக்கணும், எனக்கு 2மே பண்ணணும், அதான் படித்து முடிச்சுட்டு உன் கூட வந்து இருக்கேன் ஓகேவா அப்படின்னு சொல்லி தான் அமைச்சிருப்பாரு. தென் நம்ம இதை பார்த்துட்டு "நீ உண்மையாலுமே அப்போ என்கிட்ட உண்மை சொன்னேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா" அப்படின்றாரு. "அதானே, உனக்கு இப்போ பாரு நான் எங்கே உன்னை விட்டு போயிடுவேனோ அந்த பயம் மட்டும்தானே, உன்கிட்ட திரும்பி வருவேன்லாம் உனக்கு தோணலல்ல?" "ஜேகே தோணாமல நான் இவ்வளோ வருஷமாக உனக்காக வெயிட் பண்ணேன், ஏன் இன்னும் இவ்வளோ தூரமாகவே இருக்கா, பக்கத்தில் வா" அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுக்கிறாரு. "நீ என்னை எவ்வளோ மிஸ் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. "அதுவா, இந்த உலகத்துலேயே நான் மிஸ் பண்ணுற ஒரே பர்சன் அது நீ தான், அப்போ நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பேன்னு யோசிச்சுப்பாரு. ஒவ்வொரு நாள் நைட்டும் நம்ம ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல அந்த சேட், அப்புறம் அது எல்லாத்தையுமே எடுத்து எடுத்து பார்ப்பேன். அது எப்பொழுதுமே நம்ம 2 பேர்த்துக்கும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம்ல அந்த ஞாபகத்தை தான் கொடுக்கும். ஆனால் ஒவ்வொரு டைமும் எனக்கு அடிக்கடி அந்த விஷயமும் ஞாபகம் வரும். அந்த மலையில் வந்தப்போ நீ என்னை விட்டுட்டு போனல, நான் கூட அன்றைக்கி மயக்கம் போட்டு விழுந்தேனே, அது எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். இல்லை, நான் ஜேகே எனக்காக வெயிட் பண்ணுவான், நான் அவனுக்காக இருப்பேன், அவன் என்றைக்குமே பொய் சொல்ல மாட்டான், என்னை விட்டு போகவும் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு தான் நான் இவ்வளோ வருஷமாக சமாளித்தேன். பட் ஆனால் நீ ஒரு தடவை கூட எனக்கு மெசேஜ் பண்ணலல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறாரு. ஐம் சாரி பேபி, நான் ஒன்றும் வேணும்னு எல்லாம் பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணேன்னு சொல்ல முடியாது, நமக்காக தானே அப்படி பண்ணேன் அப்படின்றாரு. "என்ன என்கிட்ட மெசேஜ் பண்ணால் உனக்கு ஏதாவது ஆயிருமா என்ன, உன்னால் படிக்க முடியாதா, இல்லை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாதா?" அப்படின்னு இல்லை, ஏன்னா என்னோடய ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் உன் மேலே மட்டும்தானே இருக்கும், அதனால தான். ஸோ பேபி சொல்லுங்கள் ஹனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது வந்து நாம் இப்போது மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட்டாக கேட்டுடுறாரு. "இதுக்காக தானே நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கெஸ் பண்ணுறாரு. "என்ன மேரேஜ்க்காகவா இல்லை இந்த கிஸ்க்காகவா?" "அது வந்து 2த்துக்காகவா தான், மெயினாக உனக்காக மை ஹனி" அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறாரு.
சரி விடு போதும் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, 2 வருஷம் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாதே. ஆனால் கொஞ்சம் வெளியே பாரு அப்படின்றாரு. பார்த்தா நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கவும் அந்த இடத்துல இருந்து ஃபேஸை கூட காமிக்காமல் வெளியே ஓடி வந்துடுறாங்க. இது என்ன இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு சொல்ல மாட்டியா, நீ எங்கே என்ன சொல்ல விட்ட அப்படின்னு ஜேகே அடிக்கிறாரு. ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்றாரு. என்னது வலிக்குதா, சாரி அப்படின்றாரு. இல்லை இல்லை அடித்தனாலே இல்லை, சும்மா சொன்னேன் அப்படின்றாரு. உனக்கு ரொம்பவே கொழுப்பு தானே அப்படின்றாரு. ஆமாம் இது கொஞ்சம் இல்லை ரொம்பவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னாடியும் மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. 2 பேரும் இப்படியே துரத்தி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. ஆர்மிஸ் இதோட ரொமான்டிக் நைட் ஃபார் மைண்ட் இந்த டேக் குக் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.